சாக்சிமா. என் பேரே மறந்துடும் போல, ரோட்ல போனாலே எல்லாரும் அதான் கூப்பிடுறாங்க. சாக்சி சாக்சி. வீட்ல எப்படி இவரு சைக்கோவா இருப்பேன் வீட்டில். பார்க்கும்போது எனக்கு தெரியல. கண்ணாடி போட்டுருங்க கொஞ்சம். வீடியோவில் மட்டும் நான் சொல்கிறத அப்படியே கேட்பா. அந்த விஷயத்தில் சாக்சி சாக்சி தான். Grand Royal Tours and Max Gold Cash for Gold. Call 04445454545. Presents Behind Woods Lungi Boys Tiruvizha. Powered by A2B Veg Restaurant, Velamal Nexus. நான் வரும்போது பிரியாணி செஞ்சுட்டாங்கன்னா செம்ம கடுப்பாயிரும். எனக்கு தக்காளி சாதம் தான் வேணும், பிரியாணி வேணாம். பிரியாணியே இருந்தாலும் சரி. அடுத்த ஒரு மாசத்துக்கு அதே சொல்லி காட்டுவாரு. பொண்ணுவாக்க போகும்போது எனக்கு தெரியாதுட்டாங்க. நான் பொம்பளை கிட்ட போட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், கொஞ்சம் கொடூரமாக. உங்களுக்கு தெரியும், டிக்டாக் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த வீடியோவை காட்டியிருக்காங்க அவள்கிட்ட. ஆனால் அதை காட்டி இவ எப்படி பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க எனக்கு தெரியல. இதையா காட்டினாங்க அப்படின்னு சீரியஸாக யோசிப்பீங்க. இவ்வளோ கல்யாணம் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய கூத்து நிறையா இருக்கும். எல்லாத்தையுமே சமாளிச்சிருவாரு. அந்த இதில் தான் போகிறேன். இன்னும் அவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் சொன்னார். 25 அரியர் வச்சது சொன்னார். நான் பொண்ணு பார்க்க வரும்போதே எப்படி பார்த்தாலும் இதுவும் நம்மளை விரட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல நான் போனதே. போய் ரிட்டர்ன் போயாச்சு, கிட்டத்தட்ட ஓகேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவ உள்ளே போய் என்ன வேலை பார்த்து விட்ருக்கா, டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்ட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருச்சு. அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வந்து எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், நான் ஆஃபீஸ் போகிறதுக்குலாம் டிகிரி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணல. கல்யாணம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த டிகிரி சர்டிஃபிகேட் யூஸ் ஆகிருக்கு. அதான் உண்மை. என்ன ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு பொய் என்ன வைஃப் கிட்ட? அந்த பொய் இங்கே சொன்ன என் வாழ்க்கை வந்து அவர் வேறு என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு தெரியாது லுங்கி கேர்ள்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன்னாரு. அப்போ நானே கிட்ட போட்டு நானே ஆனதான் உண்டு. ஹம்சா மாதிரி ஹம்சின்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு போக வேண்டியதான். இப்போ கேட்குறேன் பாருங்க, யார் ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன்? ரொமான்ஸ்ன்றது வந்து நம்ம அப்படி ஐ லவ் யூ சொல்லி தட் இஸ் நாட். நீங்கள் எப்படியே ஆட்டுனீங்கன்னா அந்த பாருங்க பாதி வந்துருச்சு. இப்போ என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுங்களேன், சொல்லிடுவோம். உங்கள் பொண்டாட்டின்னு என்ன கேட்குறீங்க? உன்னை தவிர்த்துட்டு வேறு யாரையாவது கட்டிதுன்னா இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. நான் எவ்வளோ கோவமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ டிப்ரெஷன் கொடுத்தாலும் சரி, ஹேண்டில் பண்ணி இன்னும் ட்ராவல் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ். வேற ஒருத்தராக இருந்தால் ஓடி போயிருப்பேன், இன்டெரக்டாக சொல்கிறா. புரியுதா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் பிரதர். இப்போ மாட்டினீங்க பிரதர். இந்த ஷோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே இந்த மாதிரி கப்பல் இன்டர்வியூ யாரையாவது கோர்த்து விட்டு என்ஜாய் பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்குன்றது எனக்கும் தெரியும். உங்களை பாவம் பார்த்து காப்பாற்றுறேன்னு நினச்சேன். இப்போ இது சொன்னதுனால நான் இன்னும் ஸ்ட்ராங் அந்த ஷோ எடுத்துகிட்டு போகலான்றேன். பட் எப்படிமா இருக்குது? பிகாஸ் நாங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த சாக்சி அப்படின்றது வந்து அவர் கூப்பிட்டதை தாண்டி இன்றைக்கி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் கூப்பிட்ற அளவுக்கு ஒரு ரீச் கொடுத்துருக்காங்க. அவரோட அச்சீவ்மெண்ட் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நல்லா இருக்கு. ஒரு மாதிரி நல்லா இருக்கு. உங்களை நேரம் எவ்வளோ லென்த்தாக பேசுனீங்க. நல்லா இருக்கு. இப்போ என் பேரே மறந்துடும் போல, ரோட்டில் போனாலே எல்லாரும் அதான் கூப்பிடுறாங்க. அப்படி தான் கூப்பிடுறாங்க. வீட்டில் எப்படி இவர் சைக்கோவாக இருப்பேன் வீட்டில். ஐயா இருங்க ஐயா, அவங்க கிட்ட ஏதாவது வார்த்தைகளை நானும் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் நானும் ட்ரை பண்ணுறேன். என்னது அதுதான் அவங்களும் ட்ரை பண்ணுறாங்களா? அது என்னன்னு அவள்கிட்ட கேளுங்க. பேசவே மாட்டார். நான் தான். ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியல, ரொம்ப சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு. கண்ணாடி போட்டுருங்க கொஞ்சம். அல்ல அப்போதே பண்ண காமெடிக்கு பழிக்கு பழி. இருங்க, ஏன் டைம் வரும். மிஸ்டர் ராஜ்பிரியன் ரொம்ப சாஃப்டாக இருக்காங்களே வீட்டில். இப்படி தான் நான் பிரதர் நிஜமாவே கேட்குறேன், ரொம்ப குவைட்டா? ரொம்ப. கல்யாணம் ஆனவங்க எத்தனை பேர் இருக்கீங்க இங்கே? இங்கே அமைதியாக இருக்காங்கய்யா. இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்கல்ல, இங்கே அவர் எப்படி இருக்காரு, வீட்டில் எப்படி இருப்பாருன்னு. அது மாதிரி இங்கே அமைதியாக இருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ வீட்டில் எப்படி இருப்பான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அதே மாதிரி வீட்லேயும் அமைதியாக தான் இருப்பாங்க. நீங்கள் நான் மட்டும் இங்கே அமைதியாக இருந்தால் வீட்டில் அமைதியாக இருப்பீங்க, நாங்கள் இங்கே இருந்தால் வீட்டில் குரங்கா மாறிடுவோம். எனக்கு இது புரியல. எப்படி ஒரு வீட்டில் சமாளிக்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. பேசவே மாட்டார், கிளம்பி போயிடுவார். பார்த்தீங்களா, அவங்க ஏதாவது மதித்து பேசினா கூட மதிப்பே கொடுக்காம பேசாமல் போயிடுறீங்கன்றாங்க. நல்லா தானே பேசுகிறேன், இதுக்கு மேலே என்ன பேசணும்? நல்லா பேசுகிறேன். இப்போ இருங்க, அவங்க ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று வச்சுருக்காங்க, நாங்கள் பேசினா கூட அவங்க போயிட்டே இருப்பாங்க அப்படின்றாங்க. யாருன்னா? ஐயா இங்கே தப்பு நடக்குதுயா, இங்கே எல்லாமே தப்பாக நடக்குது. பேச முடியாத சூழ்நிலையில் நான் உட்காந்துருக்கேன். வீடியோவில் பார்க்கும்பொழுது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் யார் அந்த அவர் சொல்லுவார், நீங்கள் அந்த சில விஷயங்கள் அப்படியே எடுத்து பண்ணுறது தானா, இல்லை உங்களோட இம்ப்ரவைசேஷனில் சிலது இருக்குமா? அவங்க சொல்கிறது தான். பொதுவாகவே அவர் சொன்னால் அப்படியே மனைவி வீடியோவில் மட்டும் நான் சொல்கிறத அப்படியே கேட்பா. அதுதான் அந்த விஷயத்தில் சாக்சி சாக்சி தான் வீடியோ பண்ணுற விஷயத்தில். ஆனால் கட் அப்படின்ட்டா என்ன வததுலேருந்து உங்களை இப்படி சொல்லிட்டு இருக்காரு அவரு?
என்ன வீட்டில் பயங்கரமாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், இங்கே அமைதியாக இருக்காங்க பாருங்க. நடுவில் உட்காந்து கொளுத்தி போட்டுட்டு என்ன உங்களை எப்படி சொல்கிறாரு, என்ன உங்களை எப்படி சொல்கிறாரு. நாங்கள் சண்டை போடுறது கூட சிரிச்சுக்கிட்டே தான் போடுவோம். சண்டை போட்டு சிரிச்சுட்டே போடுவீங்களா? முகரைய பாரு, முகரை அந்த மாதிரி. எதுக்காக ரொம்ப அடிக்கடி சண்டை வரும்? சாப்பாடு தான். ஒன்று சொல்லிவிட்டு அதை செய்யலைன்னா அவங்களுக்கு. அவர் என்ன சொல்லி நீங்கள் ஏதாவது மாற்றி அன்றைக்கி பண்ணிட்டீங்க? இப்போ சாம்பார் கேட்கலாமா, மாற்றி பண்ண விஷயங்கள் இருக்கும்ல. அதாவது நான் சொல்லி இல்லை, இப்போ நான் வெளியில் இருக்கேன், எனக்கு கால் பண்ணி ஏங்க அன்றைக்கி உங்களுக்கு தக்காளி சாதம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் அந்த மைண்ட் செட்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். தக்காளி சாதம் மைண்ட் செட்லேயே. நான் வரும்போது பிரியாணி செஞ்சுட்டாங்கன்னா செம்ம கடுப்பாயிரும். எனக்கு தக்காளி சாதம் தான் வேணும், பிரியாணி வேணாம். அது என்ன ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போகிறது, அதுக்கே உங்களுக்கு கோவம் வருது? அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம், ஆனால் என்ன சொல்கிறதுனா அதுக்காக சண்டையெல்லாம் போட மாட்டேன். சண்டை வராது, ஆனால் மூஞ்சி செத்து போயிடும் தக்காளி சாதம் இல்லையே அப்படின்னு. பிரியாணியே இருந்தாலும் சரி. அடுத்த ஒரு மாதத்துக்கு அதே சொல்லி காட்டுவார். அன்னைக்கு தக்காளி சாதம்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி பண்ணிட்டிய, அது மன உளைச்சல் ஆயிடுச்சு. ஆனால் நிஜமாவே கேட்குறேன், அதிகபட்சம் உங்களுக்கு கோவர ஒரு விஷயம்னா எதுக்காக இருக்கும்? சோறு, சாப்பாடு தான். இப்போ அவர் கான்டென்ட் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறாரு நான் கேட்டேன் இல்லைங்களா? இப்போ உங்களை வச்சு பண்ணுறாரு, உங்களுக்கு அந்த ஆக்டிங் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் காமெண்ட்ஸில் போட ஆரம்பிச்சு, நடிக்கிறாங்கப்பா இவங்கள செம்மையாக பண்ணுறாங்க, மேபி ஒரு ஆக்டிங்கோ இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆசைலாம் இருக்கா? இப்போதைக்கு இல்லை. இன்னும் நான் இந்த ஷாக்ல இருந்தே வெளில வரல. எந்த ஷாக்லேருந்து வரல? இந்த மாதிரி சாக்ஷின்ற ஷாக்லேருந்தே வெளியில் வரலையா? ஆனால் அந்த ஒரு ட்ரீம் இருக்குது இப்போ வரைக்கும் இல்லை. ஐயா இப்போ வரைக்கும் இல்லையா? அப்போ இல்லை. ஆமாம், இப்போ வரைக்கும் உண்மையிலே அவளுக்கு இல்லை. அவளுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. இன்ஸ்டாகிராம்லேயும் கல்யாணத்துக்கு முன்னாடியும் கிடையாது. பொண்ணு பார்க்க போகும்போது எனக்கு தெரியாதுன்ட்டாங்க எல்லாத்துலேயும். அதுவும் பொண்ணுக்கிட்ட காட்டினது என்ன தெரியுமா காட்டியிருக்காங்க? ஃபோட்டோ காட்டுறனா என்ன எப்படி காட்டுவாங்க, இந்த இதில் இருக்க மாதிரி ஃபோட்டோ காட்டுவாங்க. நான் பொம்பளை கிட்ட போட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், கொஞ்சம் கொடுக்குறோம். அவங்களுக்கு தெரியும், டிக்டாக் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த வீடியோவை காட்டியிருக்காங்க அவள்கிட்ட. ஆனால் அதை காட்டி இவ எப்படி பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னு தான் எனக்கு தெரில. ஆனால் அது எந்த வீடியோலாம் காட்டினா சீரியஸாக யோசிப்பீங்க, இதையா காட்டினாங்க அப்படின்னு சீரியஸாக யோசிப்பீங்க. இவ்வளோ கல்யாணம் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய கூத்து நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் காட்டின வீடியோ இவர் நைட்டி போட்டு படுத்திருப்பாரு, அவங்க 6 மணிக்கு எந்திரிக்கலான்னு எட்டி உதைப்பாங்க. அந்த வீடியோ காட்டினாங்க. அந்த வீடியோ தான். ஆனால் நான் உண்மையாகவே கேட்குறேன், இப்போது நான் அவர்கிட்டே பேசும்போது கேட்டது அதான், ஒரு யூடியூபர் இது எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பட் கல்யாணம் அப்படின்றது உங்களுக்கு என்ன அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது? ஓகே நம்ம பண்ணலாம், வச்சு செய்யவே கரெக்டாக இருப்பான், சரியாக இருப்பான், ஃபேஸ் கரெக்டாக இருக்குது, குத்திடுவோம் அவனை, ஃபேஸ் பார்க்குறது கரெக்டாக இருக்கேன், அடித்தா தாங்குவேன், சரியாக இருப்பேன் அப்படின்னு முடிச்சு போட்டுறது. அவ்வளோ அவர் கோல் அவர் கிளியராக இருந்தார். என்ன பார்த்தோ அது கிளியராக டிசைட் பண்ணார். சரி ஓகே நம்பி போனால் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சது. இதெல்லாம் இல்லை, பட் அதை தாண்டி ஒரு விஷயம் ராஜ்பிரியன் நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்னா அது என்ன? எல்லாத்தையுமே சமாளிச்சிருவார். அந்த இதில் தான் போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அவரை மீட் பண்ணும்பொழுது என்ன கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே நடந்தது? ஃபஸ்ட்டு உண்மையாகவே அரேஞ்ச் மேரேஜ் தானா? ஓகேப்பா, எனக்கு அதுவே கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. ஒன்றும் அவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் சொன்னார். ஐயா 25 அரியர் வச்சது சொன்னார். 28 இல்லை, நான் எல்லாமே உண்மையை சொல்லிட்டேன். 28 அரியர் இருக்குது எனக்கு அப்படின்னு எல்லாமே ஓப்பனாக சொல்லிவிட்டு அந்த 28லேருந்து 20க்கு வந்தேன், 20லேருந்து 14 வந்தேன், இப்படி சொல்லிட்டு வந்தேன். இருந்தல அதில் 8ஓட நிப்பாட்டிட்டேன். சொல்லும்போது நிப்பாட்டிட்டேன். இங்கேன்னு சொல்லிட்டு சரி நான் பொண்ணு பார்க்க வரும்போதே எப்படி பார்த்தாலும் இதுவும் நம்மளை விரட்டி விட்ருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் நான் போனதே. போய் ரிட்டன் போயாச்சு, கிட்டத்தட்ட ஓகேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவள் உள்ளே போய் என்ன வேலை பார்த்து விட்ருக்கா, அவன் குறைச்சிக்கிட்டே வரும்போது 8ல் நிப்பாட்டிட்டான் அப்படின்னு, 8 அரியரில் நிப்பாட்டிட்டான். அப்போ 8 அரியர் என்ன இருக்கும் போல் அப்படின்னு சொல்லவும் இவங்க அண்ணன் ஃபாரின்லேருந்து எனக்கு மெசேஜ் போட்டார், டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்ட்டாரு. என்னடா திடீர்னு இப்படி கேட்குறாங்கன்னா நான் ஊரில் இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருச்சு. வீட்டில் எப்பா லைட்டாக உழப்பறாப்பா அப்படின்னு சொன்னாங்க. சொன்னவுடனே என்ன பண்ணுவோம், டிகிரி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ட்டாரு. நான் அங்கேருந்து போகிற மாதிரி சூழ்நிலையும் இல்லை. என்னடா பண்ணுறேன்னு பார்த்தேன், தூக்கம் வேறு, நைட்லாம் தூங்கலை, ஒரு சம்பவம் ஆகி போச்சா அதனால் தூங்கலை. சரி ரைட்டு வேறு வழி இல்லை, இவளுக்காக போகும்னு சொல்லிட்டு தூக்கத்தோட காரை எடுத்துகிட்டு போயிட்டு பீரோ ஓப்பன் பண்ணிட்டேன். டிகிரி சர்டிஃபிகேட் எதுன்னு தெரியல. என்னாச்சு, எல்லாத்தையும் பரட்டி போட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன் அண்ணனுக்கு. அவர் இருக்கு மாப்பிள்ளனாரா, ரைட்டு அப்போ டிகிரி சர்டிஃபிகேட் உள்ளே இருக்குது அப்படி. அந்த டிகிரி சர்டிஃபிகேட் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், நான் ஆஃபீஸ் போகிறதுக்குலாம் டிகிரி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணல, கல்யாணம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த டிகிரி சர்டிஃபிகேட் யூஸ் ஆகிருக்கு. அதான் உண்மை. எப்போவுமே ஜாலியாக எப்போவுமே சரி எல்லாருக்குமே இப்போது உண்மையாக சொல்லணும், ஒரு காமெடியை கேளுங்களேன், அவங்க ஸ்டேஜ் ஏறி காமெடியாக பண்ணிட்டு போயிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற வழிகள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஒரு விஷயம் அவர் டெய்லி யோசிச்சுட்டே இருக்கணும், ஒரு கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் ஏதாவது ஒரு மொமெண்ட் அவர் டவுன் ஆன மொமெண்ட் இருந்தது உண்டா? இருந்தாலும் அவர் ஃபேஸில் காட்ட மாட்டார்.
எனக்கு தெரிஞ்சே அப்படி ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று இருக்குன்னா, என்னோடய கூட பிறந்த சிஸ்டர் வந்து இறந்துட்டா. அது ஒன்று தான். மித்தபடி எல்லா விஷயத்துக்குமே எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டு தான் இது பண்ணேன், அவ்வளோதான். மித்தபடி வேறு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் கிடையாது. இந்த அவங்கள கூட கேளுங்க, என்ன நான் கஷ்டப்பட்டேன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்கள் சைடில் உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இவங்கெல்லாம் ஏதாவது உங்கள் ஹஸ்பண்ட் காமெண்ட் பண்ணுறதோ, என்ன இவர் யூடியூபராக இருக்கார், அந்த மாதிரி ஏதாவது காமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சந்திச்சது உண்டா? ரொம்ப இல்லை, ஒரு 2 பேர் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 2 பேரா? பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பேசியிருக்காங்க, இவ்வளோ பொண்ணு பார்க்கையிலே பேசியிருந்தாங்கன்னா உழப்பிருக்கும். சூப்பர். அடுத்தது ப்ராப்பர்ட்டியை கொண்டு வாங்க. ஒரு கேம் செக்மெண்ட் உள்ள ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஓகேவா? ரெடி? கொண்டு வாங்கப்பா அந்த ப்ராப்ஸை. சாக்ஸி, இதுலேயும் கொஞ்சம் சத்தமாக பேசலாம், ஜாலியாக விளையாடலாம். அதாவது நான் கேட்குற கேள்விக்கு ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அந்த இது மட்டும் காட்டணும். ஓகே, அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து கேள்விகள் கேட்பேன். யார் அதிகமாக பொய் சொல்லுவா? அவர் பொய் சொல்கிற மாதிரி இருந்தால் அது தெரியல. ஃபஸ்ட்டு காட்டிடுங்க. ஃபஸ்ட்டு ஐயா அங்கே பார்க்காதீங்க, சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்களே ஆரம்பிங்க. அவர் பொய் சொன்னாலும் அது கண்டுபிடிக்க முடியாது, அதனால் ஒரு டவுட்டில் தான் தூக்கியிருக்கேன். நான் சொன்னதில்லை. நீங்கள் சொன்னதில்லை. அவர் பொய் சொன்னாலும் கண்டுபிடிக்க முடியாது. நான் நிறையா பொய் சொல்லுவேன், ஏன்னா பிரச்சனை வரக்கூடாதுங்கிறக்காண்டி சொல்கிற பொய். என்ன ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு பொய் என்ன ஒய்ஃப் கிட்ட? அந்த பொய் இங்கே சொன்னால் என் வாழ்க்கை வந்து ஓகேவா? ஐயா இங்கே சொல்லுங்கள், பரவாயில்ல. அதாவது நான் குடும்பத்துக்குள்ள உள்ள சொல்கிறேன், நீங்கள் வெளியில் போயிடாதீங்க. நீங்கள் கை தட்டுறதை பார்த்தா வெளியில் எங்கேயோ நினைக்கிறீங்க, அது இல்லை. நான் சொல்கிறது எப்படின்னா, இப்போ ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா பொய் சொல்லி தான் மெயின்டைன் பண்ணுவேன். எங்கள் ஆத்தாக்கிட்டையுமே அப்படி தான். அவங்க சீரியஸாக இருக்காங்க? இல்லை, உண்மையை சொன்னால் பிரச்சனை ஆயிடும். ஸோ இப்போ வரைக்கும் அது ஏதாவது பொய் சொல்கிறது வந்து ஒரு சமாளிஃபிகேஷன்லேயே போயிட்டுருக்கு. அடிக்கடி சொல்ல மாட்டேன், அது நமக்கு தெரியும். இந்த இடத்துல இதை சொன்னோம்னா பிரச்சனை ஆகும். கரெக்டாக இருக்கும், அதுக்காக. ஓகே, சரி. யார் ரொம்ப பொசசிவ்? ஐயா நீங்கள் காட்டுறதோட ஒரு ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், என்ன பயங்கர பொசசிவாக இருப்பாங்க? எந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப? எல்லாத்துக்கும் தான். அப்படியா? இது வந்து லேடிஸ் கேட்கவே கூடாது பொசசிவ்னா என்னென்னு. லேடிஸ் கேட்கக்கூடாது, அதை ஒரு காரணமாக வச்சு தான் விட்டு பொழந்து எடுக்கிறீங்க. ஜென்ரலாகவே ரொம்ப பொசசிவா? பொசசிவ் ரொம்பலாம் இல்லை. பொசசிவ் இந்த கேர்ள் கம்பேர் பண்ணுறப்ப நான் தான் பொசசிவ். நீங்கள் தான் பொசசிவ். இப்போ கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக காமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஹார்ட் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் வரல அப்படிங்கிறா. அவர் வேறு என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு தெரியாது, லுங்கி கேர்ள்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன்னு. அப்போ நானே கட்ட போட்டு நானே ஆடினதான் உண்டு. ஹம்சா மாதிரி ஹம்சின்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு போக வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஐ லவ் யூ சொன்னது யாரு? நல்ல கொஸ்டின். உங்களுக்கே தெரியல? இல்லை, நல்ல கொஸ்டின். நீங்கள் தான். எந்த மொமெண்ட்டில் சொன்னீங்க? எந்த மொமெண்ட்ல? அதெல்லாம் நான் மறந்துடுவேங்க, அதெல்லாம் கேட்காது. எந்த மொமெண்ட்டு? ராஜ்பிரியன் ஃபஸ்ட்டு ஐ லவ் யூ சொன்னது கேட்குறேன். இப்போ அடிக்கடி சொல்கிறது வேற. ஃபஸ்ட்டு அந்த வேர்டே ஒரு 3 தடவை தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. 3 தடவை தான் சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் வந்து அந்த வேர்டை பார்க்குறீங்க, ஐ லவ் யூங்கிற வார்த்தை சொல்லி தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு கிடையாது. ஐயா குஜிலி மஸ்து என்கிட்ட சொல்கிறீங்க பார்த்தீங்களா? ஓகே, சரி வேணாம். ஏன் நம்மளுக்கு ஏன் குடும்பத்தில் பிரச்சனை? யார் அதாவது சண்டை போட்டால் ஃபஸ்ட்டு அப்பாலஜி கொடுக்குது? பரவாயில்லப்பா, இறங்கி போய் சாரிப்பா, சரிப்பா. என்ன நீங்கள் கேட்க மாட்டீங்களா இறங்கி? அப்படி இல்லை, நான் ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுவேன். அவரே சம்மந்தம் இல்லாமல் நான் சாரி கேட்கலான்னு வரமோ அவரே சம்மந்தம் இல்லாமல் சைலண்ட் ஆகிறனா அது பேர் என்ன தெரியுமா? ஹலோ என்ன பேசலாம் பதில் சொல்றேன். ராஜ்பிரியன் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக பேசுகிறேன். அதாவது ஒரு வாட்டி அப்படி போகலாம், 2 வாட்டி போகலாம், அடுத்த வாட்டி நீங்கள் இறங்கி சாரி கேட்டிருக்கலாமே. அடிக்கடி அவருமே சாரி கேட்டதில்லை, பெருசாக சண்டைலாம் ஒன்றும் நடக்காது. ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது யார்? ஃபோன் என்ன பண்ணுவாருமா? ஃபோன் எனக்கு ஃபோன் தானே வேலை பண்ணுவார், வேற ஒன்றும் எடிட் தான் பண்ணுவார். அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்க, யூடியூப்பில் கண்டென்ட் வீடியோவும் போடுறேன், இந்த வீடியோவும் போடணும், மாமியா மருமகள் போடணும், வடை பேச்சு போடணும், இவ்வளோதையும் உட்காந்து மண்டை காஞ்சிரும். இப்போ கேட்குறேன் பாருங்க, யார் ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன்? ஏய் இதில் தான்ப்பா ஒற்றுமையாக இருக்காங்க 2 பேரும். both of you not romantic? Why? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரில. குஜிலி மஸ்து எங்க யூஸ் பண்ணோன்னு மட்டும் அவருக்கு தெரியுமா? ரொமான்டிக்னா என்ன சொல்லுங்களா? இல்லை அப்படி இல்லை. ரொமான்டிக்னா நிறைய பேர் இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மூவியில் வர்ற மாதிரியே எல்லா பொண்ணுங்களும் எதிர்பார்க்குதுங்க. அதெல்லாம் எனக்கு வராது. பாசம்ன்றது எப்படி வேணால் காட்டலாங்க, அந்த மாதிரி. ஸோ ரொமான்டிக்காக அது வரைக்கும் வந்ததே இல்லை. இந்த உட்காந்து முட்டி போட்டு ரோசாப்பூ கொடுக்குறது, அப்புறம் எதுக்காவது பேன் கத்துறது, அந்த மாதிரி இதெல்லாம் ஆகுறதுல நார்மல். அப்படி இல்லை, ஆனால் சந்தோஷமாக தான் இருக்கும். அதானே தேவை. அதுதான் தேவை இல்லையா? உங்களுக்கு அது தேவை, எங்களுக்கு அது தேவையில்லை. கொண்டு வாங்கப்பா ப்ராப்பர்ட்டியை. பார்த்தீங்களா?
அதாவது ரொமான்ஸ்ன்றது வந்து நம்ம அப்படி ஐ லவ் சொல்லி தட் இஸ் நாட் மிஸ்டர் ராஜ்பிரியன். இந்த பூவை பார்த்தோன்னா எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது, வந்துருச்சு ஞாபகம். என்னென்னா ஒரு காரைக்குடிக்கு போயிருந்தோம் 2 பேரும். அப்போ வந்து ரோசா பூ வேணுமான்னு கேட்டேன். நல்லா கேட்டுங்க, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு சின்ன லைனில் தெரியும். ரோசா பூ வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க வேணாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டேன். எனக்கு என்ன அவளுக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும் கரெக்டாக கேட்டேன். அதனால் கேட்போன்னே வேணான்ட்டா கூப்பிட்டு போயிட்டேன். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு பேச்சு போகுது, ஒரு ரோசா பூ கூட வாங்கி தர மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்டேன், இருடி ரோசா பூ கேட்டோன்னா நான் கேட்டேன், ஏன் அன்றைக்கி நான் கேட்டேனே, நீங்கள் கேட்டீங்க நீங்கள் வாங்கி கொடுக்கல அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இளநீ இருக்குல்ல, ப்ரெக்னெண்டாக இருக்கிற இடத்துல இளநீ வாங்கி போடுவோம்ல, சரி எதுக்கு இளநீ குடிக்கிறான்னு கேட்குறது, வாங்கிட்டு வந்து போட்டுருவோன்னு சொல்லி ஒரு 20-30 இளநீ வாங்கிட்டு வந்து போட்டேன். குடிமான்னு 2 நாள் சொன்னேன், குடிக்கல. கேட்டால் அப்படி சொல்கிறேன், வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன், அது எனக்கு இப்போ தோணலை அப்படின்ட்டா. கொஞ்சம் கஷ்டம். அதாவது நான் கேட்கும்போது இல்லாமல் அப்புறம் என்னத்தை அது கிடக்கு 3 நாளாக அனாதையாக கிடக்கு இளநீ. அதான் கேட்டோம்னா அப்படி, கேட்கலனா இப்படி. இந்த ரோசா பூ பார்த்தோன்னா அது ஞாபகம் வந்துருச்சுங்க. அதாவது அங்கே விட்ட ரோசா பூவை இன்னைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, உங்களுக்காக மொத்த ரோசா பூ வந்திருக்கு. நீங்கள் எப்படியே ஆட்டுனீங்கன்னா அந்த பாருங்க பாதி வந்துருச்சு. சும்மா மொத்தம் ரோசா பூ. சாரியா, கொஞ்சம் நம்மளுக்கு கை எப்போவே இப்படிதான். ஓகே, இப்போ என்னன்னா அதை நீங்கள் லவ் பண்ணி சொல்லணும்ல, அழகாக உங்கள் ஸ்டைலில் ஒரு விஷயம் சொல்லி. உண்மையிலே சொல்கிறேன், அது எனக்கு வராது. ஐயா இப்போ நான் என்ன சொன்னேன், நான் என்னமா சொல்லேன், எடுத்துட்டு இந்த வச்சுக்க. என்ன வச்சுக்கவா ஐயா, வச்சுக்கலாம் இல்லை ஐயா. நீங்கள் சாக்சியாக நினச்சி கொடுக்குறீங்களோ இல்லை சக்தியாக நினச்சி கொடுக்குறீங்களோ, என்ன வேணால் நினச்சி கொடுக்குறீங்க. இப்போ என்ன சொல்லி கொடுக்கணும்னு சொல்லுங்களேன், சொல்லிடுவோம். ஐயா உங்கள் பொண்டாட்டின்னு என்ன கேட்குறீங்க, என்ன சொல்லி கொடுக்கணும்னு என்ன கேட்குறாரு. வரேன் வாங்க. உன்னை தவிர்த்துட்டு வேறு யாரையாவது கட்டிதுன்னா இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பானான்னு எனக்கு தெரியல. வா தலைவா வா. யோசிச்சு வச்சதை நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ சொல்லுவாங்க பாருங்க, பெண்கள்னா சும்மாவா. சேம் டு யூம்பா. நான் எவ்வளோ கோவமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ டிப்ரெஷன் கொடுத்தாலும் சரி, ஹேண்டில் பண்ணி இன்னும் ட்ராவல் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ். வேற ஒருத்தனா இருந்தால் ஓடி போயிருப்பேன், இன்டெரக்டாக சொல்கிறா, புரியுதா? புரிஞ்சிருச்சா? நல்லா ஹேண்டில் பண்ணுறேம்மா. ஐயா இப்போ புரிஞ்சுது ஐயா. ஓகே, பட் தேங்க் யூ so much to both of them. இல்லை ஆனால் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், லைஃப் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் பல்ல பொழந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஃபைட்லாம் இருக்கணும். இருக்குல்லம்மா, இருக்கலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. பிஹைண்ட் உட்ஸ் லுங்கி பாய்ஸ் திருவிழா டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. மற்றும் உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல் கால் 04445454545. மேக்ஸ் கோல் கேஷ் ஃபார் கோல் பவர்ட் பை அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் மற்றும் வேலம்மாள் நெக்ஸஸ் டெடிகேட்டட் டு எக்ஸலன்ஸ். Grand Royal Tours and Max Gold Cash for Gold. Call 04445454545. Presents Behind Woods Lungi Boys Tiruvizha. Powered by A to B Veg Restaurant, Velammal Nexus.